இந்த பதிவில் பாருங்க. இந்த பதிவில் 2019ஆம் ஆண்டு பாருங்க, 2019 நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வினாத்தாள் இது. இதில் பாருங்க 143வது கேள்வி, 143வது கேள்வி இது. இதை படிக்கிறோம் பாருங்க. இந்த கேள்வி படிக்கிறோம் பாருங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2019 143வது கேள்வி. இது ஆட்கள் மற்றும் வேலை என்ற மேன் அண்ட் ஒர்க் என்ற தலைப்பில் வரக்கூடிய கேள்வி இது. இந்த மாதிரி கேள்வி போன பதிவில், கடந்த பதிவில் நான் அழைத்திருக்கேன். இப்போ இந்த கேள்வி படிக்கிறோம் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும், பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார்கள். அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? இதே மாதிரி கணக்கு நான் கடந்த பதிவில் நடத்தியிருக்கேன். இது அதே மாடல் இப்போ எக்ஸாமில் 2019 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ 10 நாட்கள், பி 12 நாட்கள், சி 11 நாட்கள், டி 20 நாட்கள். இப்போ பாருங்கள், இந்த கேள்வி போடுவோம். இப்போ நாம் ஃபர்ஸ்ட் எடுக்கணும்னா, ஏ என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களிலும்னா, அப்ப ஏ என்பவர் செய்த ஒரு நாள் வேலை ஈக்குவல் டு, அங்க பாருங்க 20னா 1/20 அப்படி எடுத்துக்கணும். 20 தலைகீழா போட்டுக்கணும். அப்ப ஏ என்பவர் செய்த ஒரு நாள் வேலை 1/20. அடுத்தது பி என்பவர் அதே வேலையை 30 நாட்களிலும் செய்து முடிப்பார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க பாருங்க, பி என்பவர் செய்த ஒரு நாள் வேலை ஈக்குவல் டு 1/30. ஏன்னா அங்கே 30ன்றதுனால நம்ம 1/30ன்னு தலைகீழா போட்டுக்கணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவ்விருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னா, இங்க பாருங்க, ஏ பிளஸ் பி இப்படி போட்டுங்க. ஏ பிளஸ் பி இருவரும் ஏ கமா போட்டுங்க. ஏ கமா பி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை செய்தால் போட்டுக்கணும். அப்ப அவ்வேலையை செய்தால் இது என்ன லாஜிக்னா, ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். அப்ப ஏ பிளஸ் பி ரெண்டையும் கூட்டிக்கணும். இதை கூட்டுங்க. ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு, இங்க பாருங்க, 1/20 இது ஏ, 1/20 ஏ பிளஸ் 1/30 பி. புரியுதுங்களா? இது ரெண்டையும் கூட்டினோம்னா இந்த 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஏன்னா இது தொகுதி, இது பகுதி, இது தொகுதி, இது பகுதி. ஒன்று கூட்டும் போதோ, பின்னத்தில் கூட்டும் போதோ, கழிக்கும் போதோ தொகுதி காமன் ஆகிடணும். தொகுதி, இது பகுதி காமன் ஆகணும். இது தொகுதி, இது பகுதி, நியூமரேட்டர் டினாமினேட்டர், இது நியூமரேட்டர் டினாமினேட்டர், இது தொகுதி, இது பகுதி. அப்ப பகுதி ஒரே நம்பர் தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும். அதனாலதான் எல்சிஎம் எடுக்கணும். இது பாருங்க, 20க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா இது ரெண்டுக்கும் பொதுவான வகுத்தி பார்க்கணும். 20ஐயும் வகுக்கணும், 30ஐயும் வகுக்கணும். அப்படின்னா 10 எடுத்துங்க. 10 எடுத்தோம்னா 2 10 20. அதாவது 20 10ஆல் வகுத்தா 2, 30 10ஆல் வகுத்தா 3. இப்படி பெருக்குனீங்கன்னா 2 × 10 20, 3 × 10 30 இப்படிதான் வரும். இப்ப இது 3த்தையும் பெருக்கணும். 2 20, 20 3 60. 60 தான் இதுக்கு எல்சிஎம். இந்த 60 போட்டுங்க. இப்படி போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா, இந்த 60 20ஆல் வகுக்கணும். இதுதான் எல்சிஎம் சுருக்கிற மெத்தட். இதுதான். இந்த 60 20ஆல் வகுத்தினா எத்தனை தடவை? 3.
20 60 60 20 3 அந்த 3 இந்த தொகுதி நம்மளால பெருக்கணும் 3 × 1 3 அப்படியே போட்டுக்கங்க பிளஸ் அடுத்தது இந்த 60 30ஆல் வகுக்கணும் அதாவது 60ல எத்தனை 30 இருக்குதுன்னா 2 30 60 இல்லையா 2 அப்ப அந்த 2 எடுத்து எப்பயுமே சுருக்குன்னு வரும்போது கூட அப்படி மீசிமா நீங்க எடுக்கும்போது சுருக்கும்போது அதே நம்பரை போட்டக்கூடாது அதை எடுத்து மேலகிற தொகுதியால பெருக்கணும் இப்போ 2 × 1 = 2 இப்ப ரெண்டையும் கூட்டுங்க 3 2 5 5 வகுத்தல் 60 ஈக்குவல் இப்போ 5 வகுத்தல் 60 அடிக்கலாம் 4 5 12 60 4 5 12 60 எப்படி வருதுன்னா 1/12 1/12 வருது இப்போ நாம ஏற்கனவே எடுத்தோம் இல்லையா 20 வந்து 1/20 போட்டோம் 30 வந்து 1/30 போட்டோம் ஆகவே இது தலைகீழா போட்டோம்னா 12 இந்த 1/12 தலைகீழா போட்டோம்னா 12 அப்ப அந்த A, B அந்த இருவரும் சேர்ந்து வேலையை செய்தால் எத்தனை நாட்கள் ஆகும்னா ஆப்ஷன் பி 12 நாட்கள் ஆகும் இது வந்து ஒரு முக்கியமான தலைப்பு இதுல வந்து ஒரு நிறைய பதிவுகள் இருக்குது ஆட்கள் மற்றும் வேலையில நம்ம இந்த யூடியூப் சேனல்ல நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் பல மாடல்ல போட்டிருக்கேன் அதெல்லாம் பாருங்க இந்த கணக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2019 கேட்ட மாடலு ஈஸியான மாடலு இதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுகளை பார்ப்போம் கணித பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம்